أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، كل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆங்காங்கே செவிற்று கொண்டிருக்கும் தாய்மார்களே, இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவனுடைய பெருங்கருணையினால் புனிதமிகு ரம்லான் மாதத்தில் புண்ணியமான காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக நமது ஜமாஅத்தார் நமது ஜும்மா பள்ளியில் ஒவ்வொரு நாளும் துஹருக்கு பிறகு மிஷ்காத் வகுப்பும், தராவி தொழுகைக்கு பிறகு குர்ஆன் கிளாஸும் பல வருடங்களாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று 16வது நாள், 16 நாம் இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர்பாக இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் நடைபெறுகிறது. அவைகளை எதிர்வரும் சமுதாய இளைஞர்கள், சமூக மக்கள், வருகிற நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வரலாற்று விவரங்களை ஓரளவுக்கு புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் வரலாறு கிஸ்ஸா என்ற இந்த வகையில் குர்ஆன் வலியுறுத்தி கூறியிருக்கிறது. வரலாறை பற்றி குர்ஆனில் 28வது அத்தியாயம் வரலாறுகள் கிஸ்ஸஸ் என்று கூட அல்லாஹ் அதற்கு பெயர் சூட்டியிருக்கின்றான். குர்ஆனை பொறுத்தவரை அனைத்து பக்கங்கள் என்று கூட சொல்லலாம். அனைத்து சூறாக்களிலேயும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா வரலாற்று விஷயங்களை தொட்டு வைத்திருக்கின்றான். அது நபி அவர்களுக்கு முந்தைய சமுதாய நபிமார்களுடைய வரலாறுகளாக இருக்கலாம், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் இவைகளாகவும் இருக்கலாம். இந்த வரலாற்று செய்திகளை நாம் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 காரணம். ஒன்று, இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இஸ்லாமிய வரலாற்றை திரித்து அதற்கு மாற்றமாக, விரோதமாக வரலாறுகளை எழுதி வைப்பார்கள். எனவே உண்மையான வரலாறுகளை தெரிந்து கொள்வது நமக்கு அதி முக்கியமாக இருக்கிறது. இது ஒன்று. 2வது விஷயம், வரலாறுகளின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அவர்களோடு வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன படிப்பினைகள் இருக்கிறது, அதனை நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் வரலாறுகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை ஒட்டிய ஒரு வரலாறு இன்றைய ரமலான் மாதத்தினுடைய 17வது நாள் என்று சொல்லலாம். அன்றைய தினம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஒரு போர் நடக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதலாக நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு போர் என்று கூட அதனை நாம் சொல்லலாம். அந்த போர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட அந்த முதல் போர் எல்லோருக்கும் தெரியும், பத்ர் என்று சொல்வோம். பத்ர் யுத்தம் என்று சொல்லும்போது பத்ருல் குப்ரா என்று கூட சொல்வார்கள். கஸ்வத் பத்ரில் குப்ரா. பத்ர் போரிலே 2 வகையாக, குப்ரா, சுகரா, பெரிய போர், சிறிய போர் என்று சொல்வார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 17 நடப்பது பத்ர் குப்ரா. சுகரா எப்போ நடந்ததுன்னா நம்ம நினைக்கலாம் அதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு. இல்லை, குப்ரா என்ற அந்த போரில் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் தோல்வியை தழுதார்கள். பயங்கர தோல்வி. அந்த தோல்வியினுடைய ஆக்ரோஷம் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு அபு சுஃபியான் மற்ற எதிரிகள், இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் நம்முடைய பெரிய பெரிய தலைகளெல்லாம் கொல்லப்பட்டார்கள். அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என 4ஆம் ஆண்டு ஒரு படையை திரட்டிட்டு வந்தான். அபு சுஃபியான் திரட்டிட்டு வந்தார்கள். பின்னால சஹாபி ஆயிட்டார். அதனால ரலியல்லாஹு அன்ஹுன்னு நம்ம சொல்லணும். திரட்டிட்டு வந்து பார்த்தாங்க, இஸ்லாம் மகா வளர்ச்சி, பயங்கரமாக வளர்ந்துருச்சு. அதாவது பத்ர் யுத்தத்துக்கு பிறகு இஸ்லாம் நன்கு வளர்ந்துட்டு விட்டது. இதை கண்டு அஞ்சி அந்த போரை அவர் நடத்தலை. பத்ருக்கு தான் வந்தாங்க, பத்ரில் போய் நடத்தாம திரும்பி போயிட்டாங்க. அதுக்கு பேர் பத்ர் சுகரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பத்ர் குப்ரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு போராக இருந்தால் அல்லது ஒரு விஷயமாக இருந்தால், குர்ஆனுடைய வசனம் இறங்குவதாக இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் சபபு நுசூல் அப்படின்னு கேட்பாங்க. என்ன காரணம், போர் நிகழ்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்று வரும். அந்த காரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்றுமே இல்லை, காரணங்கிறது ஒன்று இல்லை. ஏன்னா வரலாற்று சம்பவத்தில் நாம் மிகப்பெரிய வரலாறாக பார்க்க வேண்டியது 2 தான். ஒன்று பத்ர் யுத்தம், இன்னொன்று ஹிஜ்ரத்து. ஹிஜ்ரத்தை பற்றி தெரியும். எல்லாரும் என்ன நினைக்கிறோம், முஹர்ரம் மாதம் 1 தான் ஹிஜ்ரத் அப்படின்னு நினைக்கிறோம். ஹிஜ்ரத்தினுடைய வரலாறே தனி. அது ரபியுல் அவ்வல்ல தான் நடந்தது. சொல்ல போறதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து புறப்பட்டு வந்தது ரபியுல் அவ்வல். அது ஹிஜ்ரத் இருக்கு இல்லையா, அந்த ஹிஜ்ரத் என்றாலே என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பயந்து, மக்காவில் இருக்கிறவங்க அஞ்சி அப்படி வரல, விரட்டப்பட்டாங்க. சஹாபாக்கள்லாம் சொத்தை எல்லாம் பறிச்சாங்க. எல்லா உரிமைகளையும் எடுத்துட்டானோ, எல்லாத்தையும் எடுத்துட்டு மக்காவை திறந்து போகும்போது எதுவுமே இல்லாமல் வந்தார்கள். அதான் ஹிஜ்ரத். மதீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, உதவி செய்தாங்க. அதனால தான் அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பேர் அன்சாரிகள், உதவி செய்தவர்கள். இவங்களுக்கு பேர், மக்காவிலிருந்து புறப்பட்டவங்களுக்கு பேர், அந்த சஹாபாக்களுக்கு முஹாஜிர். மதீனாவில் இருந்த அந்த சஹாபிகளுக்கு பேர் அன்சாரிகள். இப்போ ஹிஜ்ரத்துக்கு வந்தாச்சு. வந்து ஒரு வருஷம் கழிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தகவல் வருது. எப்படின்னா, அபு சுஃபியான் இருக்கார் இல்லையா, அவர் மிக சிறந்த அறிவாளி. 2 பேர், அபு சுஃபியான் ஒன்று, அம்ர் இப்னுல் ஆஸ். இவங்க 2 பேரும் நல்ல நுணுக்கமான ஆட்கள். அபு ஜஹல் அவன் வேற, அவன் ஷைத்தான். அவன்ட குணமே தனி, அடி தடி, அப்படி ஒரு பெரிய ரவுடின்னு சொல்லலாம், அந்த மாதிரி உள்ள ஆள் அவன். அபு சுஃபியான் எல்லாம் ஒரு நிர்வாகத்தை கட்டமைச்சு போகக்கூடியவர். அப்படி இருக்கும்போது
அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் பொருளாதாரத்தை இன்னும் அதிகப்படுத்தணும், பொருளாதாரத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள்ட்ட இருந்து பறித்த அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஷாம் தேசம், சிரியாண்டு இருக்கு இல்லையா, அதற்கு வியாபார கூட்டமாக அனுப்பி வைக்கிறாங்க. யாரு? அபுஜஹல் உட்பட மக்காவில் இல்லா சொத்துக்களையும் மொத்த சொத்துக்களையும் கொண்டு போய் வியாபாரம் பண்ணி அங்கே எல்லாருமே போயிட்டாங்க ஷாமுக்கு. போயிட்டு வரக்கூடிய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லஅல்லல்லாஹ யுனஃபிலுஹா அல் முஸ்லிமூன், அல்லாஹ் இந்த சொத்து சுகம் இவை அனைத்தையும் நமக்கு மீண்டும் தருவதற்கு அவன் போதுமானவன். அந்த பொருட்கள் எல்லாம் நம்முடைய பொருள், அந்த பொருளை அல்லாஹ் நமக்கு திரும்ப தரட்டும். அப்போ இந்த திரும்பி வரும்போது அவைகளை நாம் என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட. இப்போ மக்காவிலிருந்து ஷாமுக்கு போறதா இருந்தால் மதீனாவை தாண்டி தான் போகணும். எங்க ஊரை தாண்டி தானே போகணும், நீ வரும்போது நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதை மாதிரி மதீனாவின் பக்கம் வரும்போது நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஒரு 3-4 சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கூட்டம் வருதா இல்லையா அப்படின்னு. வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு படையை திரட்டி அனுப்புறாங்க. இந்த செய்தி அபு சுஃபியான் அவர் சிறந்த ஒரு நுண்ணறிவாளர். அவர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு ஒரு தகவல் வந்துருது எதிரிக்கு. இப்படி மக்கா வாசிகள் இங்க மதீனா வாசிகள் இங்க வந்த மாதிரி தெரியுது. அது எப்படி கண்டுபிடிக்கிறாரு? சிலருடைய பேச்சை வச்சு முடியாது. அப்படி பார்க்க போகும்போது அவங்க வரக்கூடிய இந்த பாதையில சில ஒட்டகங்களுடைய விட்டைகள் இருக்கிறது பார்க்குறாங்க. அப்ப விட்டையை பார்த்து அதை என்ன செய்யறாரு, உடைச்சு பார்க்குறாரு. அதை உடைச்சா அதுல பேரித்தப்பழம் கொட்டகைகள் இருக்குது. சாப்பிடும், பேரித்தப்பழம் தான் சாப்பிடும் அதிகமா. அது சிலதுக்கு முழுங்கி கக்கும் போது அந்த கொட்டையை முழுசா உழுது. அப்போ அந்த கொட்டையை பார்த்த உடனே இந்த ஈத்தப்பழம் மக்காவை சார்ந்ததல்ல, மற்ற ஏரியாவை சார்ந்ததல்ல, இது மதீனாவை சார்ந்த ஈத்தப்பழம். அப்போ மதீனாவிலிருந்து ஒட்டகங்கள்ல நம்மளை வேவு பார்க்குறாங்க. இப்படி பார்த்ததுனால இது நமக்கு ஒரு பெரிய ஆபத்து. ஏனென்றால் 1000 ஒட்டகம் வணிக பொருள் சாதாரணமா இல்லை. மக்காவினுடைய முழு பொருளாதாரத்தை அப்படி கொண்டு வராரு சம்பாதிச்சு. 1000 ஓட்டம். அதை பாதுகாக்கிறதுக்கு 30-40 பேர் தான், குறைந்த ஆட்கள் தான். அப்போ இந்த பொருளாதாரத்தை இங்க நம்ம விட்டுட்டோம்னா மக்கா கையேந்த வேண்டிய நிலைமை ஏற்படும், பிச்சை எடுக்க வேண்டிய வரும் அந்த மக்காவாசிகளுக்கு. அதனால இவர் உடனே என்ன செய்யறாருன்னா, ஒரு ஆளை அனுப்புறாரு. அந்த ஆள் பேரு லம்லம் இப்னு அல் கிஃபாரி அப்படிங்கிறவரை மக்காவிலிருந்து என்ன செய்யறாரு, இது கிடைச்ச உடனே, அதாவது இந்த தகவல் மதீனாலேருந்து வந்திருக்கிறாங்க, நம்ம பொருள் அபகரிக்க போறாங்க, இதுக்கு பாதுகாப்பு வேணும், அதனால சொல்லி லம்லமா அனுப்புறாரு. அபு சுஃபியான் மக்காவுக்கு அனுப்பி அங்க மக்காவில் உள்ள மக்களை திரட்டி வாங்க அப்படின்னு சொல்றாரு. லம்லம் அல் கிஃபாரி அவர் என்ன செய்யறாருன்னா உடனே மக்காவுக்கு போறாரு, ஏமா போறாரு. ஏன்னா இதை கடக்கிறதுக்குள்ள மக்காவுக்கு போய் மக்காலேருந்து ஆட்கள் எடுத்துட்டு வரணும். அப்படி வந்தாதான் இந்த பொருளை பாதுகாப்பாக கொண்டு போக முடியும். இவர் அங்கே போகும்போது பொதுவாக அரபிகளுடைய பழக்கம், ஒரு ஆபத்து வந்தால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்தில் ஒரு செய்தியாக சொல்லுவாங்க. அந்த லம்லம் மக்கா எல்லையை அடைஞ்ச உடனே தன்னுடைய சட்டையெல்லாம் கிழிக்கிறார், ஒட்டகத்தினுடைய காதை அறுக்கிறாரு, கூச்சலிடுறாரு. மக்காவாசிகளே பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு. அதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தெல்லாம் சொன்னா நேரம் நமக்கு காணாது. ரசூலுல்லாவுடைய மாமியார் ஆத்திகா அவங்க கனவு காண்றாங்க. அந்த கனவுல மிகப்பெரிய ஒரு பாறை விழுந்தது, அது ஒவ்வொரு வீட்டிலையும் போய் உழுது. இந்த கனவை பார்க்க போகும்போது மக்காவுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குதுன்னு தன்னுடைய சகோதரர் அப்பாஸ் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க.
அவர் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே ஒவ்வொன்றா போய் செய்தி பரவுது, அபூஜஹலுக்கு போய் சேருது. இப்படி ஒரு ஆபத்தா? அப்போ அப்பாஸ் கிட்ட போய் சொல்றாங்க. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் அபூஜஹல் சொல்றான், இந்த பாரு, இது வரைக்கும் உன் தம்பி மகன் முஹம்மதுக்கு தான் வஹி வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ பாரு பொம்பளைக்கும் வஹி வருது, உன் தங்கச்சிக்கே வருது அப்படின்னு அந்த அபூஜஹல் சொல்றான். இப்படி ஏதாவது அது பொய்யா இருந்தா மக்காவில் நான் எழுதி போட்டுருவேன். ஏன்னா மக்காவில் வந்து ஒரு என்ன சரி கேவலப்படுத்துற மாதிரி, புகழ்றதா இருந்தாலும் அந்த காபத்துள்ளால் தான் தொங்கப்படுவானுவோம், இகழ்வதா இருந்தாலும் அந்த காபத்துள்ளால் தான் செய்தியை தொங்கப்படுவான். பொய் என்று எழுதி போட்டுருவேன், ஹாஷிம் குடும்பத்தாரெல்லாம் பொய்யர்கள் அப்படின்னு அவன் சொன்ன உடனே இவர் 3ஆவது நாள் சரியா லம் வர்றாரு, பெரிய ஆபத்து இருக்குதுன்னு. அப்பதான் உணர்ந்தான் ஆத்திகா அவங்க சொல்றதும் உண்மைதான் அப்படின்னு. இப்படி வந்த உடனே அப்போ பெரிய ஆபத்து, ஒவ்வொரு வீடா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆபத்து தானே, ஊருடைய சொத்து அது. அதனால ஒவ்வொரு ஆளையும் எழுப்பிக்கிட்டு எல்லாரும் வாங்க முகம்மதை போய் அடிக்க போவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1300 பேரை திரட்டுறான். 1300 பேரை திரட்டுறது சும்மா இல்லை, எல்லாத்தையும் காசு வாங்குறான். எத்தனை ஒட்டகம் தெரியுமா? 1000 ஒட்டகம் அவன் கொண்டு வருது. இங்கேருந்து 1000 ஒட்டகம் வணிகத்துக்கு வருது, இவன் 1000 ஒட்டகம் கொண்டு போறான். அதோட 70 குதிரைப்படைகள், 600 கவசம் அணிந்த வீரர்கள், இப்படி 1300 பேர் மக்காவிலிருந்து அப்படி மதீனாவுக்கு வராங்க. வரும்போது அந்த அபு சுஃபியான் இருக்கிறார, அவர் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முஹம்மதினுடைய ஆட்கள் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்து கடல் வழியாக, சாஹில் பஹர்னு சொல்லுவாங்க, கடற்கரை, அதாவது கோர்ஸரோட என்ன சொல்லுவீங்கல்ல, ஏன்னா அந்த மாதிரி கடற்கரை சாலை அப்படின்னு சொல்லுவாங்க தானே, ஈஸ்ட் கோஸ்ட் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த பாதை வழியா அவர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. எல்லாரும் வளமையா போற ரூட்டை விட வேற ரூட் வழியா அப்படி போயிட்டாரு. போய் மக்காவோ போய் சேர்றாரு. சேர இந்த செய்தி, எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் சேர செய்தி கிடைச்ச உடனே அல் அஹ்னஸ் இப்னு ஷாரிக் அப்படிங்கிறவர், குறைஷி, மக்காவிலிருந்து புறப்படக்கூடிய அவர், பனு ஜுஹ்ரா அந்த ஃபேமிலி, அந்த இனத்தை சார்ந்தவர். அவர் என்ன செய்யறாரு, இப்போ நம்ம எதுக்காக நம்ம சண்டை செய்ய போறோம், நம்முடைய பொருளை பாதுகாக்க தானே, நம்முடைய பொருள் தான் வந்துருச்ச அப்படின்னு சொல்லி பனு ஜுஹ்ரா அவருடைய சமூகத்திலிருந்து 300 பேர் இருந்தாங்க, அவங்கள அப்படியே அழைச்சிட்டு மக்காக்கே கூட்டு போயிட்டார், மதீனாவுக்கு போகல. அதனாலதான் அந்த படையில 1000 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்ர் யுத்தத்துக்குள்ள இஸ்லாம் அல்லாத முஷ்ரிக்கீன்கள் 1000 பேர்னு சொல்லுவாங்க. நான் 1300 சொன்னேன், 300 இப்போ வாபஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஊர்ல இருந்து, மக்காவிலிருந்து திரண்ட மக்கள்ல பல பேர் கொல்லப்பட்டாங்க. எந்த அளவுக்கு உண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மக்கத்து கத் அல்கத் இலைக்கும் அஃலாத கபிதிஹா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. மக்கா இருக்குத, அந்த மக்காவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் ஈர கொலைகள், பெரும் பெரும் தலைகள், அந்த ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் கக்கிடுச்சு அப்படிம்பாங்க. எவனும் அங்க இல்லை மக்கால, எல்லாரும் கிளம்பிட்டான் எங்க பத்ர் யுத்தத்துக்காக வேண்டி. அதுல உமையா இருக்கான் பாருங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய எஜமான், பிலால் அடிமை தானே, அந்த உமையா, அவங்க கிளம்பு போகும்போது அந்த உமையாவுடைய மனைவி சொல்றா, என்ன வந்து விதவை ஆக்கிறாதப்பா, நீ அங்கே ஏன் போறா அப்படிங்கிறார். ஆனா இவருக்கு வெக்கம், எல்லாரும் போயாச்சு, நான் போகலண்டா. அதனால அவரும் உமையாவும் கிளம்பிட்டான். இன்னொரு ஆள் யாருன்னா அபுலஹப். அபுலஹப் போகல, இல்லைன்னா அபுலஹபும் அப்பமே ஆள் அவுட்டு பத்ர் யுத்தத்துல. அபுலஹப் தப்பிச்சுக்கிட்டான். அபுலஹப் என்ன செஞ்சான்னா, நான் போகலன்றாலும் அவனுக்கு பகரமா அல் ஆசிப் இப்னு அம்ருங்கிற ஒருவனை, அவருக்கு 4000 திர்ஹம் கடன் இருந்தது, அந்த கடனை நான் அடைக்கிறேன், எனக்கு பதிலா நீ என்ன செய்யு, அல் ஆசிப்னு ஹிஷாம் அவரை அனுப்புறான். அந்த ஆசையும் அவுட்டு, ஆள் அவுட்டு, அவனும் அதுல போர்ல இறந்து போறான், அல் ஆசிப்னு ஹிஷாம்.
இப்படி அந்த படையில் 1000 பேரோடு அந்த படைகள் போகுது. எங்கே போகுது? மதீனாவை நோக்கி. இஸ்லாத்தை வேரடி மண்ணோடு அழிக்கணும்னு போயாச்சு. ஆனால் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா வைக்கிறாங்க. மஷூரா வைக்க போகும்போது ஒவ்வொரு சஹாபியும் சொல்கிறாங்க, அபூபக்கர், உமர், அல் மிக்தாத், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யா ரசூலல்லாஹ் நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், அதன்படி நடக்கிறோம். அந்த வார்த்தைகள்னா அரபியில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை என்னன்னா, அராக் அல்லாஹு ஃபனஹ்னு மஅக். அல்லாஹ் உங்களுக்கு என்ன காட்டுறானோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, செயல்படுத்துங்க. வல்லாஹி லா நகூலு லக்க யா ரசூலல்லாஹ், நாங்கள் இப்படி சொல்ல மாட்டோம். கமா காலத் பனு இஸ்ராயில், பனு இஸ்ராயில் சொன்னாங்க இல்லையா நபி மூசாவுக்கு, அதை மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். என்ன சொன்னாங்க? ஃபதஹப் அன்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். மூசாவே, நீயும் உன்னோட ரப்பும் போய் போரிடு, நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், இங்கே எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நீ போயிட்டு ஜெயிச்சுட்டு வருவியா அல்ல செத்து போவியா தெரியாது அப்படின்னு அந்த பனு இஸ்ராயல் யூதர்கள், அந்த யூதர்களே துரோகிகள் தானே, அந்த யூதர்களே நயவஞ்சகர்கள் தான். மூசா நபியை காப்பாத்தினது, அந்த கூட்டத்தை காப்பாத்தினது, பனு இஸ்ராயலை காப்பாத்தினது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கடலை பிளந்து ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறான். காப்பாற்றி கொஞ்ச நாள்ல தான் இது நடக்குது. இப்போ நம்ம சொன்ன இந்த சம்பவம், ஃபதஹப் அன்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். இப்படி பனு இஸ்ராயில் மூசாவுக்கு சொன்ன மாதிரி யா ரசூலல்லாஹ் நாங்கள் சொல்ல மாட்டோம். வலாக்கின் நகூலு இதுஹப் அன்த ரப்புக, நீங்களும் உங்களுடைய ரப்பும் ஃபகாத்திலா போர் செய்ய போங்க, ஆனா இன்னா மஅக்குமா முகாத்திலூன், உங்களோடு நாங்களும் என்ன செய்வோம், போரிடுவோம், உங்களுக்கு தனியாக விட மாட்டோம் என்று மிக்தாத் சொல்றாங்க. அப்போ 3 பேர் சொல்லியாச்சு, போருக்கு ஆயத்தமாக வேண்டியது என்ன. ஆனால் இந்த 3 பேரும் முஹாஜிர், இந்த 3 பேரும் மக்காவாசிகள். ஆனால் ரசூலுல்லாஹ் இருக்கிறது மதீனால. உள்ளூர் பலம் இருந்தால் தானுங்க ஜெயிக்க முடியும். அப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அமைதியாக இருக்கிறாங்க, போர் பிரகடனம் ஒன்றுமே செய்யலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதில் இருந்த அன்சாரி தோழர்கள்ல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் எங்களை எதிர்பார்க்கீங்களா, நாங்கள் எதுவுமே சொல்லலைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, நாங்கள் எப்படி ஆமன்னா பிக்க ஒ சதக்னாக்க ஒ ஷஹீத்னா அன்னமா ஜிஇத பிஹி வல் ஹக் ஃபம்லி யா ரசூலல்லாஹ் லிமா அரத். அவங்க சொன்னதை விட 100 படி மேலே சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களை நாங்கள் ஈமான் கொண்டோம், நீங்கள் மக்காவிலேருந்து வரும்போது யாருமே இல்லாமல் இருந்தீங்க, நாங்கள் ஈமான் கொண்டோம், உங்களை உண்மைப்படுத்தினோம், நீங்கள் கொண்டு வந்த அந்த வேதத்தை நாங்கள் உண்மைப்படுத்தினோம், அதை ஏற்றுக்கொண்டோம். எனவே யா ரசூலல்லாஹ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அவர் சொன்னது அல்லாஹ் நாடுறது. இவங்க சாயத் என்ன சொல்றாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க, நாங்கள் ரெடி ஆகிறோம், இந்த கடலில் குதிக்க சொல்றீங்களா, குதிப்போம் உங்களோட சேர்ந்து என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றதை நம்ம பார்க்குறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த போரில் மஷூரா வச்சாச்சு. மஷூரா வச்சு பத்ர் யுத்தத்துக்காக வேண்டி கிளம்புறாங்க. அதில் முஹாஜிரீன்கள் 82 பேர், அன்சாரி தோழர்கள் 231. அப்போ மொத்தம் 313 கணக்கு சொல்கிறாங்க. 13, 14, 300 சொச்சம், 300லேருந்து 320 வரைக்கும் இருக்குது. சரியா? அப்போ முஹாஜிரீன்கள் 82, 83 இப்படி தான். அன்சாரி தோழர்களில் 2 கூட்டம் இருக்கு, அவுஸ் ஹஸ்ரஜ், 2 கிளைகள். அதில் அவுஸ் கோத்திரத்தார்கள் 61 பேர், ஹஸ்ரஜ் 170 பேர். இவங்க போருக்காக வேண்டி கிளம்புறாங்க. இப்படி இருக்கும்போது 313 பேருக்கு ஒட்டகம் எத்தனை, முஷ்ரிக்கீன்களுடைய ஒட்டகங்கள் எத்தனை அப்படிங்கும்போது, முஷ்ரிக்கீன்களுடைய ஒட்டகம் எத்தனை சொன்னோம், 1000. ஆனால் முஸ்லிம்கள் அவங்களோட போகும்போது 70 ஒட்டகம் மட்டும்தான். 70 ஒட்டகத்தில் 2 தான் குதிரைப்படை, ஜுபைர் இப்னுல் அவாம், மிக்தாத் இப்னுல் அஸ்வத்.
இவங்கள்ட்ட மட்டும்தான் 2 குதிரை இருக்கு. அவங்கள்ட்ட ஒரு குதிரை, இவர்கிட்ட ஒரு குதிரை. ஆனா முஷ்ரிக்கீங்கள்ட்ட 70 குதிரை. கவசம் யார்ட்டும் இல்லை. போருக்கு கிளம்பியாச்சு சஹாபாக்கள். இப்படி போகும்போது மக்காவிலிருந்து பத்ருக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா, மக்காவிலிருந்து பத்ருக்கு 130 கிலோமீட்டர், மதீனாவிலிருந்து பத்ருக்கு 85 கிலோமீட்டர். இது கணக்கு கொஞ்சம் இடிக்கும், 215 கிட்ட வருது. ஆனா இப்போ நம்ம பார்த்தா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு டோட்டலா பார்த்தா 450 கிலோமீட்டர். எல்லாருக்கும் தெரியும், இந்த உம்ராக்கு போனவங்க ஜியாரத்துக்குன்னு போவாங்க இல்லையா, 450 கிலோமீட்டர். இப்படி போனோன்னா 200 சொச்ச கிலோமீட்டர் தான் வருது. ஆனா அன்றைய காலத்துல இப்போ போட ரூட்டு அப்போ கிடையாது. 1 450 கிலோமீட்டர் கிடையாது. 2வது இந்த மலைப்பகுதி வழியாக தான் போவாங்க. அந்த காலத்துல ஒட்டகத்துக்கு தண்ணி வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும். ஒரே நாள்ல நடக்காது இல்லையா, 3 நாள் ஆகும் குறைஞ்சது. இப்போ இந்த பத்ருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து கிளம்பும் போது ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் இருப்பாங்க. அதாவது ஒரு ஆள் ஒட்டகத்துக்கு மேலே ஓட்டுவாங்க, 2 பேர் அதுக்கு பின்னாடி பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. எங்க இது முஸ்லிம்களுடைய இது. அவங்கள்ட்ட 1000 ஒட்டகம் இருக்கு, 1000 பேர் இருக்கு, பொம்பளைகள் இருக்குது, தண்ணி சாராயம் அது இது கூத்து கும்மாளம் அதோட தான் வரானுவோ மக்கள் முஷ்ரிக்கீன்கள் மக்காவிலிருந்து வர்றது. ஆனால் இவங்கள்ட்ட எதுவுமே இல்லை, படபலம் எதுவுமே கிடையாது, ஒட்டகமும் கம்மி. அந்த ஒட்டகத்தில் 3 பேர், அதில் ரசூலுல்லாவுடைய பங்குல 3 பேர் யார் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி இப்னு அபி தாலிப், 3வது ஒரு ஆளு, அவங்க பேர் அபு லுபானா. 3 பேர் வரும்போது அபு லுபானா சொல்றாரு, யார் ரசூலல்லாஹ், நீங்க நடந்து வர்றீங்களே, நான் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கேனே. இதெல்லாம் இப்போ உள்ள கண்ணியம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல பாக்குறோம் இல்லையா, பெரிய ஷேக் அது இதுன்னு சொல்லிட்டா காலை உள்ற மாதிரி. ஆனா அபு லுபானா அந்த மாதிரி ஒரு கண்ணியமான ஒன்று கொடுக்கறதுக்கு காலை விழுற அளவுக்கு இல்லை, நடந்து வாரீங்களே அப்படின்னு சொல்றோமா இல்லையா. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயம் சொல்றாங்க. 1, என்ன பலவீனமானவன் நினைச்சுக்கிட்டீங்களா, நான் என்ன பெரிய உங்களை விட ரொம்ப நோஞ்சான்னு நினச்சிக்கிட்டீங்களா, என்கிட்ட வலிமை இருக்குது, சக்தி இருக்குது, அதனால தான் நான் போருக்கு வரேன். 1. 2வது, இப்படி போறதில்ல நன்மை இல்லை, நான் நன்மை எதிர்பார்க்காதவனா, எனக்கு அதில் நன்மை இருக்குதா இல்லையா நடந்து வந்தா, அதனால நான் தான் நடந்து வருவேன்னுக்கிட்டு அந்த 3 பேர் இடத்துல அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு பத்ரை போய் அடையிறாங்க. பத்ரை அடைஞ்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல முகாம் போடுறாங்க. அந்த முகாம் போடுற இடத்துல ஹுபாப் இப்னு அல் முன்சிர் என்கின்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார ரசூலுல்லாஹ், இந்த இடத்துல நம்ம தங்கணும் பத்ரில் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வஹி அறிவிச்சானா, இங்கே தங்குறீங்களே இது உங்களுடைய அபிப்பிராயமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது வஹி கிடையாது, நான் தான் இந்த இடத்துல தங்குறதுக்கு சொன்னேன் அப்படின்ட்டு. அப்படியானால் போரினுடைய நுணுக்கத்துல எதிரி படைகள் தண்ணிக்காக வேண்டி, இப்போ அங்கதான் கிணறு இருக்குதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய படை இங்க இருக்குது, எதிரி படை அந்த பக்கம் இருக்குது. அப்போ அந்த ஹுபாப் சொல்றாங்க, அந்த கிணத்தை தாண்டி நம்ம என்ன செய்வோம், முகாம் போடுவோம். எதிரிகள் வரும்போது அவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா என்ன செய்யணும், நம்மளை தாண்டி தான் வரணும். அந்த மாதிரி அங்க முகாம் போடுவோம், போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கபூல் பண்றாங்க. அதாவது இது படிப்பினைகள்ல ஒன்று, கடைசியாக நம்ம சுருக்கமாக சொல்லிடுவோம். படிப்பினைகள் என்னென்னா, மெயின் என்னென்னா மஷூரா. எதுவா இருந்தாலும் மஷூரா தான் கண்டிப்பா. அந்த மஷூரா எப்படிலாம் இருக்குது, நம்ம சில மஷூராக்களை பார்க்குறோம். முதல்ல பெரிய தலைகள்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துடுவாங்க, வந்துட்டு மஷூரான்னு கூட்டுருவாங்க, கூட்டிட்டு அவங்க முதல்ல தீர்மானம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் வாசிச்சுட்டு போயிடுவாங்க. இது மஷூரா இல்லை. மஷூராங்கிற பெரிய தலைகள் எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா வைக்கிறது தன்னை விட யாருமே உயர்ந்தவர் கிடையாது, ஏன்னா ஹைருல் பஷர். இருந்தாலும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இந்த மாதிரி சஹாபாக்கள்கிட்ட மட்டும்தான் மஷூரா கேட்கணும்னு இல்லை. யாரெல்லாம் சாதாரண சஹாபாக்கள் நினைத்தார்களோ அவரிடத்திலையும் கேட்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கிருந்து முதல் மஷூரா படை திரட்டுவதற்கு முன்னால அபூபக்கர், உமர், உஸ்மான், அடுத்து அன்சாரி தோழர்கள் இவரிடத்துல மஷூரா வச்சாங்க. இப்போ இங்க இந்த மஷூரா சொன்ன உடனே
அதனை ஏற்றுக்கொள்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த மாதிரி ஏற்றாச்சு. ஏற்றுட்டா இப்போ 1000 ஒட்டகம், 70 குதிரை, 600 கவசம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், சரித்திரத்தை படித்ததுனால நான் சொன்னேன். ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா 1000 ஒட்டகங்கள்ங்கிறது? தெரியாது, அப்படி தானே? அங்கே போகிறாங்க. போன உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு பயம், கிளி. பொதுவாக அப்படி தானே? அப்போ அதில் எவ்வளோ எதிரிப்படை. எப்பொழுதுமே சரி, தன்னுடைய பலத்தோட நம்ம பார்க்கக்கூடாது. தன்னுடைய பலம் இப்படி இருக்குது, நான் அடிச்சிருவேன், ஜெயிச்சிருவேன், ஒன்றும் நினைக்க முடியாது. உன்னுடைய எதிரிப்படையாவது நீ பார்க்கணும். அவன் எவ்வளோ பலம் வாய்ந்தவன், என்னென்ன சக்தி இருக்குது, அது பார்க்குறோமா இல்லையா? அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிப்படையை பார்க்கறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கிணறு இருக்க, அந்த கிணறுக்கு தண்ணி எடுக்க வரணும் எதிரிகள். வரும்போது அவனை 2 பேரை ஏவி வச்சிருக்கானோ, அரீத் அப்படின்னு, அஸ்லம் அரீத் ஒரு ஆள்கிட்ட பேர், அல்லது அரீஸ் அப்படிங்கிறாங்க. 2 பையனுள்ள அனுப்பி தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு அனுப்புறானோ. அந்த 2 பேரையும் பிடிச்சிக்கிட்டு கேட்குறாங்க சஹாபாக்கள்லாம், ஏய் எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்க படையில, குறைஷிகள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. இவங்களுக்கு எல்லாம் தெரியல, பயந்து நம்ம படையை சொல்லிட்டா இவங்க வேற ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டு சொல்ல, அவங்க மிரட்டுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை போங்க தம்பி வாமா கூப்பிடுறாங்க, பக்குவமா கூப்பிடுறாங்க, தம்பிங்க வா. வந்துட்டு என்னப்பா அப்படிலாம் அவங்க கோவப்படுறாங்களா? ஆமா, சரி ஒன்றும் இல்லை, இது ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்கிறாங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை ஒட்டகம்? 9 இல்லைன்னா 10 ஒட்டகம் இருக்கிறாங்க. அப்படியா? சரி நீ போ, முடிஞ்சு போச்சு. இதுதான் ராஜதந்திரம். அப்போ மக்காவுல ஒட்டகத்தை, ஒரு ஒட்டகத்தை சாப்பிட்றதுக்கு 100 பேர் வரும். ரசூலுல்லாஹ் மக்காவாசி தானே. அப்படி இருக்கும்போது 9 ஒட்டகம் இல்லை 10 ஒட்டகம் அப்படின்னு சொன்னா 900 இருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1000 பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல, அப்போ ஒரு ஆள் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரே இதுல சோர்ஸ்ல நின்று அவனை உண்மையை வர வைக்கணும் அப்படின்னா முடியாது. வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், அடுத்த வழியை பார்க்கணும், தேடணும். அப்படி பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இது பண்ணாங்க. 1000 படை. அந்த காலத்தினுடைய போருனுடைய ஒரு நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நடைமுறை எப்படி இருக்குன்னு சொன்னா, எடுத்த உடனே வெட்டு குத்துன்னா இருக்காது. முதல்ல ஒரு 3 பேரை அனுப்புவாங்க, முபாரசான்னு அரபியில் சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு 3 பேர், இங்கேருந்து ஒரு 3 பேர் வருவாங்க. அந்த 3 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருவோம், கலவரம் ஆயிரும். நீங்க அவன் அடிக்க, அவன் உங்களை அடிக்க, அப்படின்னு நடக்கும். அந்த 3 பேர் முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு கூப்பிடானுவோ, ஏய் வா அனுப்பு. ஏன்னா அவன் தானே ஆணவத்தோடு இருக்கிறானுவோ, அகம்பாவத்தோடு இருக்கிறானோ, பெருப்படையோடு இருக்கிறானுவோ, அனுப்பு 3 பேரை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி தோழர்கள் 3 பேரை இறக்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு இது கிடையாது, நேர் கிடையாது. இது யாரு? அன்சாரி. எங்க குடும்பம், உங்க குடும்பம் இருக்கு இல்லையா, குறைஷின்னு சொல்றிய, அவனுள்ள இறக்கு அப்படிங்கிறானு. அபு ஜஹல் அவங்க எல்லாம் எல்லாத்தையும் இறக்கு. மதீனாவாசிகளும் எங்களுக்கு சமம் கிடையாது. ஏன்னா குலப்பெருமை, ஜாதி பெருமை எல்லாம் அவங்கள்ட்ட உண்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க ஹம்சா, அலி, உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் 3 சஹாபாக்களை அனுப்புறாங்க. அவனும் 3 பேர் அனுப்புறான். யாரு? பெரிய பெரிய தலைகள் தான். உத்துபா, ஷைபா, பெரிய ஷைத்தான்கள், வலீது, இந்த 3 பேரை அனுப்புறானோ. அனுப்பி போர் நடக்குது. ஒரு ஆள் ஹம்சாவை ஷைபா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வலீத அலி இப்னு அபி தாலிப், உத்துபா ஷைபான்னு சொல்றோம் இல்லையா, உத்துபாவை உபைதா, 3 பேரும். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷைபாவை ஒரு போர்டு போட்டாங்க, ஆள் அவுட்டு. அலி இப்னு அபி தாலிப் வலீதா அடிச்சாங்க, ஆள் அதே இடத்துல ஸ்பாட் அவுட்டு. அடுத்தது உத்துபாவை உபைதா அடிக்கிறாங்க, ஆனால் அவங்கள கையை வெட்டிட்டான். யாரு? உத்துபா. வெட்டின உடனே அவங்க ஷஹீத் ஆகலை. ஆனால் அந்த 2 பேரும் வெட்டும்போது இவங்க யாரு? ஹம்சாவும் அலியும் சேர்ந்து உத்துபாவை போட்டு தள்ளிட்டாங்க. 3 பேரும் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் போர் 2 பக்கமும் என்ன செய்யுது, மூழுது. பயங்கரமான சண்டை நடக்குது. இதில் உமையா சொன்னோம் இல்லையா,
உமையா என்ன செய்தான், போர் மும்முரமாக இருக்குது, அவங்க படை தோல்வியாகுது. ஏன்னா இந்த படை சிறுபடை தான், சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாது, சிறு படை தான். சிறு படைக்கு அல்லாஹ் உடைய உதவி இருக்குது. ஏன்னா அந்த போரில் 1000 பேர் இருக்குன்னு உடனே ரசூலுல்லாஹ் சஜ்ஜதால விழுந்தாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த சஜ்ஜதால விழுந்து துவா செய்கிறாங்க. அதுலேருந்து எந்திக்கவே இல்லை, அந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க. அபூபக்கர் தான் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் எலும்புங்க, உங்களுடைய துவா கபூலாயிருக்கு, எலும்புங்க எலும்புங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் வெற்றி வருது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது அந்த இடத்துல உமையா இருக்கான் இல்லையா, அவன் தன்னுடைய உயிர் போயிடும்னுக்கிட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள முதல்லையே ஃப்ரெண்டாக இருந்தவன் யாரு, அந்த உமையா, பிலாலுடைய எஜமான். அதனால அவன் பாதுகாப்பு கேட்குறான். சரி வாப்பா, நம்மளோட ஃப்ரெண்டு, மக்காவில் ஃப்ரெண்டாக இருந்து வாப்பாங்கிறாங்க. ஆனால் அந்த வாலிபர்கள் சும்மா விடலை, அடித்து உமையாவை காலி பண்ணிட்டாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா, மக்காவில் இருக்கக்கூடிய ஈர கொலைகள், பெரும் பெரும் தலைகள், அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா, அவன் இவன் எல்லா குறைஷி தலைவர்கள் எல்லாரும் போட்டு தள்ளியாச்சு. மெயினான முக்கியமான ஆட்கள் எல்லாரும் அவுட்டு. அதுக்கப்புறம் அந்த படம் நிற்குமா? 1000 பேர் இல்லை, 1,00,000 பேர் இருந்தால் நிற்பானுல்ல. பெருந்தலைகள்னா போயிடுச்சு, எல்லாரும் அவுட்டு, அவங்க விரண்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல அபூ ஜஹலை கொன்ற சம்பவம் நமக்கு தெரியும். முஆத், முஅவ்வித் என்ற 2 16 வயசு சிறுவர்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட காலை சுரண்டி கேட்குறாங்க. இவங்கெல்லாம் மதீனாவாசிகள், அபூ ஜஹலை தெரியாது, 16 வயசு தான், சின்ன பிள்ளைகள். அவங்க 2 பேரும் அப்துல் ரஹ்மான் அவுஃபை காலை சுரண்டி, யாம் அப்துல் ரஹ்மான் அவுஃபை, யாம் அபூ ஜஹல் எங்க? அபூ ஜஹல் உனக்கு எதுக்குப்பா, நீ யாரு அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை, எங்கள் உமா சொல்லியிருக்கிறாங்க, அவனை இஸ்லாத்துக்கு ரொம்ப விரோதியாக இருக்கிறான், ரசூலுல்லாஹ்க்கு விரோதியாக இருக்கிறான், அவனை நான் தான் என்ன செய்வேன், வெட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே இவர் கையை காட்டிட்டார் அபூ ஜஹலை. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, வெட்டுறாங்க. வெட்டி கடைசியில் அவன்கிட்ட இது கீழே சாஞ்சிட்டான். ஆனால் கொஞ்சம் குற்றுயிராக இருப்பான் இல்லையா, குற்றுயிர் குல உயிருமா இருப்பான் இல்லையா, அதை பார்த்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவனை மொத்தமாக அபூ ஜஹலை கொண்டுட்டாங்க. இந்த இடத்துல மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் 70 பேர் இறந்தாங்க, 70 பேர் கொல்லப்பட்டானுவோம், மற்றவொன்னா ஓடிட்டாங்க. இஸ்லாமிய படையில் 14 பேர் ஷஹீதானாங்க. அந்த 16 பேரில் 8 பேர் அன்சாரி தோழர்கள், அதில் 3 பேர் அவுஸு, 5 பேர் ஹஸரஜ் கோத்திரத்தை சார்ந்தவங்க. முஹாஜிரீன்கள் மீதி 6 பேர், மொத்தம் 14 பேர். இந்த காஃபிர்கள் 70 பேர் கொல்லப்பட்டாங்க, 70 பேர் கைதிகளாக ஆக்கப்பட்டாங்க. இவைகள்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். அந்த கைதிகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்கன்னா, கொன்றுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கருத்தையும், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேறொரு கருத்தையும் சொன்னாங்க. அப்போது அபூபக்கர் என்ன சொன்னாங்கன்னா, இவங்கள நம்ம எல்லாமே நம்ம குடும்பம், நம்மளோட கோத்திரம், இவங்கள என்ன செஞ்சிருவோம், அப்படியே விட்டு கொடுத்துருவோமே, ஏதாவது பணைய தொகை வாங்கி அனுப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் உமர் இப்னு கத்தாப் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, இங்கே பாருங்க, அபூபக்கர் நம்ம அணியில் இருக்கிறாரு, அவங்க அணியில் அவங்க மகன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த கைதியாக இருக்கிறவர். அப்போ அபூபக்கர்னால அவருடைய மகன் கொல்லப்படணும். அங்கே ஒரு இதில் அலி இருக்கிறாப்புல, இன்னொரு அலியில் அவருடைய சகோதரர் இருக்கிறாரு. அலி அவருடைய சகோதரரை என்ன செய்யணும், கொல்லணும். ஒரு வீர், நல்ல ஒரு ஈமான்ல எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையான போக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒன்று பணம் வாங்கி, காசு வாங்கி, ஃபிதியா வாங்கி அனுப்பிடுவோம், இல்லைண்டா கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேருக்கு, ஒரு 10 பிள்ளைகளுக்கு ஒரு சஹாபி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைப்போம் அப்படின்னு, ஒரு சஹாபி அல்ல, அந்த கைதிகள் கற்றுக் கொடுக்கணும்னு வைப்போம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை அல்லாஹ் கண்டித்து சொல்கிறான், கண்டிக்கிறான். ஏன்னா இந்த போரே ஃபுர்கான் அப்படிம்பாங்க, யௌமுல் ஃபுர்கான், ஹக்கு எது பாத்தில் எதுன்னு காட்டக்கூடிய ஒரு போர். அதனால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னது தான் சரியான ஒரு செய்தி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஒரு வசனத்தை இறக்கிறத பார்க்குறோம்.
இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்திலையும் எண்களை வச்சு கிடையாது. எண்ணிக்கை நம்பர் இருக்கு இல்லையா, நம்பரை வச்சு ஒரு படையினுடைய பலம் இல்லை, ஈமானிய பலம் தான் தேவை. இப்போ இஸ்லாமிய சமூகத்தில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நம்முடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கு, சிறுபான்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் கையேந்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இது எந்தனுடைய அடையாளம்னா ஈமானுடைய பலவீனம் தான். ஈமான் நமக்கு உறுதியாக இருந்ததுன்னா எண்ணிக்கையை நம்ம ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம். அது வருமானமாக இருந்தாலும் சரி, படபலமாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, ஈமானே பலம் வேணும். ரெண்டாவது, எந்த ஒரு விஷயத்துலையும் இஸ்லாத்தில் மஷூரா கண்டிப்பாக தேவை. அதான் இஸ்லாமிய அந்த போரில் நம்ம பார்க்குறோம். மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கை கோர்த்து நின்றது. என்ன சொன்னாலும் சரி நாங்கள் உடனே என்ன செய்வோம், செயல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னது. நாலாவது, துஆவின் முக்கியத்துவத்தை நம்ம பார்க்குறோம். அஞ்சாவது, அகம்பாவம் இருந்தால் கண்டிப்பாக அழிவு இருக்கிறது. அது யாராக இருந்தாலும், இந்த காலமாக இருக்கட்டும், எந்த காலமாக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், நான் முஸ்லீமாக இருக்கட்டும், அவன் அகம்பாவத்தோடு திமிரோடு நடந்தால் கண்டிப்பாக உலக பஞ்சாயத்து வைக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி தான், எவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு கண்டிப்பாக அழிவு இருக்கிறது என்பது தான் உண்மை. இதுதான் நமக்கு இந்த பத்ர் யுத்தத்திலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நமக்கு சத்தியத்தை சத்தியம் என்று அறிந்து சத்தியத்தை பேணக்கூடிய நன்மக்களாகவும், அசத்தியத்தை அசத்தியம் என்று தெரிந்து அதை விட்டு விலகக்கூடிய நன்மக்களாகவும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.